தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்காரு. உடன் ஆளுநர் RN ரவி பங்கேற்றிருக்காரு. இதில் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் சாலை வசதிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார். காரைக்குடி, மணப்பாறை, சோழவந்தான், ஸ்ரீவில்லிபுத்தூரில் புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே இந்த மாதிரியான ரயில் நிலையங்கள் தொடர்ச்சியாக மேம்படுத்தப்பட்டு வருது, தரம் உயர்த்தப்பட்டு வருது. அதனுடைய தொடக்க நிகழ்வாகத்தான் இந்த வசதிகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய விதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது இந்த அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கார். உடன் ஆளுநர் RN ரவியும் பங்கேற்றிருக்கார். அங்கு பிரதமரை வரவேற்கக்கூடிய பதாகைகளை தொண்டர்கள் கையில் ஏந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இது மாதிரியான மேம்படுத்தப்படக்கூடிய ரயில் திட்டங்கள் மூலமாக ஏராளமான பயணிகள் கூடுதல் வசதிகளை பெற முடியும். பயணிகளுடைய வசதியை மேம்படுத்துவதற்காகவும் அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய ஏதுவாகவும் இது மாதிரியான அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலமாக நிறைய ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள். We request the Honorable Minister for Highways, Minor Courts and PWD, Tamil Nadu Government, Sri E.V. Veluji, to present a shawl and a memento to our Honorable Prime Minister. நன்றி ஐயா. இப்போது மாண்புமிகு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் L. முருகன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். We now invite our Honorable Minister of State, Information and Broadcasting, Dr. L. Murugan ji, to deliver the welcome address. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வுல நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எப்பப்ப வர்றாங்களோ அப்பப்பெல்லாம் பல்வேறு நல்ல திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை கொடுப்பது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய ஆளுநர் ஐயா RN ரவி அவர்களே, மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளே, பொதுமக்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டின் மேல, தமிழ் மக்கள் மேல, தமிழ் மொழி மேல, தமிழ் கலாச்சாரத்தின் மேல அதிக பற்றில் வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார். மலேசியாவில் 35க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்ததோடு தமிழகத்தினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய இலக்கியங்கள், தமிழ் மொழி உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு இதுவரையிலும் நிதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு 5000 கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு கொடுத்திருக்கிறார். அவரை உங்கள் சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். நன்றி ஐயா. இன்று நம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 4400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். 2157 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மரக்காணம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை 332A 4 வழிச்சாலை திட்டம், 1853 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பரமக்குடி ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலை 87 4 வழிச்சாலை திட்டம் ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டி நவீனமயமாக்கப்பட்ட 8 அம்ரித் ரயில் நிலையங்கள், கும்பகோணம், ஏற்காடு மற்றும் வேலூரில் புதிய FM ஒலிபரப்பு மையங்களை தொடங்கி வைத்து 378 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
சென்னை கடற்கரை சென்னை எழும்பூர் 4வது ரயில் பாதையை நாட்டிற்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We request the Honorable Prime Minister to now digitally unveil the plaques marking the laying of foundation stone, inauguration and dedication to the nation of various projects worth over 4,400 crore rupees. பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் இந்தியாவின் உள்கட்டமைப்பு ஏற்பாடுகள் மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தி வருகின்றன. உலக தரம் வாய்ந்த ரயில் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை உள்கட்டமைப்புகள் இணைப்பில் புரட்சியை ஏற்படுத்தி இதுவரை இல்லாத வேகத்திலும் அளவிலும் உலகளாவிய அளவுகோல்களை அமைத்துள்ளன. உலக தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு திட்டங்களால் மாநிலத்தின் இணைப்பு மற்றும் வளர்ச்சி பாதை மறுவரையறை செய்யப்பட்டு மாற்றத்தின் காற்று தமிழகத்தின் முழுவதும் வீசி வருகின்றது. विकसित भारत के सफर में तमिलनाडु का बहुत बड़ा रोल है. बीते दशक में तमिलनाडु के विकास के लिए 2014 से पहले की तुलना में 3 गुना ज्यादा पैसा सेंटर से दिया गया है. தமிழகத்திற்கு இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். நமது மாண்புமிகு பாரத பிரதமர் 4400 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான 5 உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடக்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்து அடிக்கல் நாட்டுகின்றார்கள். மரக்காணம் புதுச்சேரி பிரிவை 4 வழிச்சாலையாக மாற்ற அடிக்கல் நாட்டப்படுகின்றது. இது புதுச்சேரி நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் வாகனங்களின் வேகத்தை மணிக்கு 40 முதல் 100 கிலோமீட்டராக அதிகரிக்கவும் உதவும். இதன் மூலம் பயண நேரம் 1 மணி நேரத்திலிருந்து வெறும் 30 நிமிடங்களாக குறைகிறது. கடலோர சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கின்றது. 3 பொருளாதார முனையங்களை இணைப்பதோடு ஒரு மிகப்பெரிய உணவு பூங்கா, ஒரு மீன் பிடி தொகுப்பு, ஒரு மருந்தக தொகுப்பு மற்றும் 2 சமூக முனையங்கள் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயில் மற்றும் பாரடைஸ் கடற்கரை ஆகியவற்றை இணைக்கின்றது. மேலும் முக்கிய 3 தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் 2 மாநில நெடுஞ்சாலைகளை இணைப்பதற்கான ஒரு முக்கிய சாலையாக அமைகின்றது. பரமக்குடி ராமநாதபுரம் பிரிவை 4 வழிச்சாலையாக மாற்றுவதன் மூலம் மதுரை, ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி போன்ற புனித தலங்களுக்கு விரைவான பயணம் உறுதி செய்யப்படும். இந்த இடங்களுக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான பயணத்தை உருவாக்கி தரும். மேலும் விவசாய மற்றும் கடல் சார்ந்த பொருட்கள் உள்நாட்டிலிருந்து புதிய சந்தைகளுக்கு வேகமாக கொண்டு செல்லப்படும். இது 5 பொருளாதார முனையங்கள், 2 மீன்பிடி தொகுப்புகள், ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம், ஒரு மிகப்பெரிய உணவு பூங்கா மற்றும் ஒரு ஜவுளி தொகுப்பினை இணைக்கும் திட்டமாக செயல்படுத்தப்படும். மறுசீரமைக்கப்பட்ட மொரப்பூர், பொள்ளாச்சி, பொம்மிடி, காரைக்குடி சந்திப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான், திருவாரூர் சந்திப்பு மற்றும் மணப்பாறை ஆகிய 8 அம்ருத் ரயில் நிலையங்களுக்கான திறப்பு விழாவும் நடைபெறுகின்றது. இது உள்ளூர் போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்த உள்ளது. இந்த நிலையங்களை பாரம்பரியத்துடன் கூடிய நவீன வசதிகள் உள்ளடக்கிய துடிப்பான நகரங்களாக மாற்றுகின்றது. தேசத்திற்கு அர்ப்பணிக்கப்படும் திட்டம். சென்னை கடற்கரை மற்றும் சென்னை எழும்பூர் நிலையங்களுக்கு இடையே புதிய 4வது பாதை. இந்த புதிய பாதை சென்னையின் பொருளாதாரத்திற்கு இன்றியமையாத திட்டமாகும். மேலும் நெரிசலை குறைத்து நீண்ட தூர ரயில்கள் மற்றும் சரக்குகளின் தடையற்ற இயக்கம் உறுதி செய்யப்படும். இதன் மூலம் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான புதிய வழிகள் ஏற்படும்.
தமிழ்நாட்டில் கும்பகோணம், ஏற்காடு, வேலூர் என 3 இடங்களில் புதிய பண்பலை அஞ்சல் நிலையங்கள் திறக்கப்படுகின்றன. இவை 15 மாவட்டங்களுக்கு 24 மணி நேர பண்பலை ஒலிபரப்பை உறுதி செய்யும். இது 18,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கியதாக இருக்கும். இதனால் 30 லட்சம் மக்கள் பயனடைவார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் தமிழ்நாடு முன்னேற்றத்தின் கலங்கரை விளக்கமாக மாறி வருகிறது. இது வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் உருவாக வழிவகுக்கும். தற்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்த நவீனமயமாக்கப்பட்ட 8 அம்ரித் ரயில் நிலையங்களை காணொளி காட்சி வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். We are now watching live the 8 renewed Amrit stations via video conferencing which were inaugurated by our Honorable Prime Minister just now.